ஏன் அன்பு குழந்தையே, ஏன் உனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய்? நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்று உணர்ந்தும் ஏன் இப்படி மறுபடியும் புலம்புகிறாய்? இவ்வுலகில் யாரும் உனக்கு இல்லை என்றாலும் என் துணை உனக்கு எப்பொழுதும் இருக்கும். முந்தைய ஜென்மத்தின் வாழ்க்கை உனக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் உன் கடவுளான சாயப்பாவான எனக்கு தெரியும். நம் உறவு ஜென்ம ஜென்மமாக தொடர்கிறது. இந்த ஜென்மத்தில் உன் ஆன்மாவானது என் பாதத்தில் சரணடையும். அதனால்தான் இவ்வளவு கஷ்டம், கண்ணீர். மற்றொரு பிறவி இல்லாமல் இந்த பிறவியிலேயே உன் கர்ம வினைகளை முழுதும் அனுபவித்து ஆக வேண்டும் என்பது உன் பிறப்பின் விதி. அதை யாராலும் மாற்ற முடியாது. அந்த விதியின் விளையாட்டால்தான் உனக்கு இந்த ஒரு விஷயம் நிற்கிறது. இன்று நடந்த அவமானம் உனக்கு என்றுமே நிரந்தரமானது அல்ல. இந்த விதியின் விளையாட்டால்தான் இவ்வளவு இன்னல்கள். அந்த விதியில் இருந்து உன்னை காப்பாற்றவே ஜென்மம் ஜென்மமாய் உனக்கு துணையாக இருக்கிறேன். இதை நன்றாக புரிந்து கொள். உனக்கு துணையாக இல்லாமல் வேறு யாருக்கு நான் துணையாக இருக்க போகிறேன்? இன்று நீ சந்தித்த அவமானங்கள் என்பது நீ அதை புரிந்து கொண்ட பக்குவத்தில்தான் உன் பாதை செம்மையாகுமா என்பதை நீ அறிய முடியும். இன்று நடந்த அவமானத்தை மட்டுமே நினைத்து வருந்திக் கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற நிலையில் மட்டுமே நீ சந்திப்பாய். மாறாக நான் உனக்கு அந்த அவமானத்தை அனுமதித்த நோக்கம் எதுவென்று தெரியுமா? அதை உன் மனதில் நிறுத்தி நீ சாதிக்க வேண்டும் என்பதற்காக. அவமானத்தை உனது லட்சியத்துக்கு வேகமாக பயன்படுத்தி உன் சுயமரியாதையை நீ யோசித்து உன் முழு உழைப்பை செய். மற்றதை நீ யோசிக்காதே, அதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ தேர்ந்தெடுக்கும் வழி என்பது வெற்றி, நேர்மை, நியாயம், அனுபவம், நிம்மதி, சந்தோஷம், மனநிறைவு நிறைந்ததாய் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் இருந்தால்தான் அது நிறைவான வாழ்க்கை. உன்னை கைப்பிடித்து நடக்க அம்மாவாக அப்பாவாக நான் எப்பொழுதிருந்தோ இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உனக்கு தான் நான் எங்கே இருக்கிறேன் என்று தெரியாமல் சில காலமாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தாய். உனக்கு என்று ஒரு அழகான வாழ்க்கை உள்ளது. அந்த அழகான வாழ்க்கையை நீ வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எதற்காக? என்ன செய்ய போகிறாய் இதையெல்லாம் செய்து? மற்ற மனிதர்கள் உன்னிடம் எதிர்பார்க்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் சற்று அன்பும் பொறுமையான வார்த்தைகளும் மட்டுமே. விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படிதான் வேண்டியது உடனடியாக பலிக்க வேண்டும் என நினைப்பது. உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு அதற்கான வழிகளை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்பதை ஏன் நீ புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறாய்? அதை புரிந்து கொள்ள மறுக்கிறாய். ஆனால் அதற்குண்டான வழிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன என்பதுதான் சத்தியம். ஏற்ற காலத்தில் எல்லாம் சுலபமாக முடியும். நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அந்தந்த காலம் வந்தால்தான் சேர வேண்டிய கைகளில் சேர வேண்டிய இடத்தில் சேரும்.
வேண்டியவுடனே சுமூகமாக முடியும் என என்னிடம் வேண்டியவுடனே தெரிந்து கொள்ள வேண்டும். நானே கர்த்தா என்ற எண்ணத்தை எப்பொழுதும் ஒதுக்கிவிட்டு அதற்கு சாயிதான் கர்த்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் நான் பார்த்து கொள்வேன். இப்படி செய்து உன்னை முழுவதும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும் போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலையை தீர்த்து அத்தனையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் உன் சந்தியையும் வளமாகவும் வைப்பேன். என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக நான் வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள். அது உண்மை அல்ல. யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்த அவர்களிடமிருந்து தேவையற்றவை பறித்து கொள்கிறேன். அது பணமாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, அல்லது புண்ணியமாக இருந்தாலும் சரி, உனக்கான எல்லாமும் உனக்கு வரும். அதற்கு முன் உன் மனதில் நீயே ஒரு நிகழ்வுகளை கற்பனை செய்யாதே. கற்பனை செய்வதில் தான் உன்னுடைய பாதி வாழ்க்கை போகிறது. என்னவென்று புரிந்து கொள். புரிந்து நடக்க தொடங்கு. அந்த ஒரு விஷயம் உன்னை மென்மேலும் எங்கு கொண்டு செல்லும் என்பதையும் யோசித்து செயல்படு. கற்பனை என்பது ஒரு மனிதனை எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு கொடிய மிருகம். அந்த கொடிய மிருகத்தை நீ நல்ல விதத்தில் செயல்படுத்த வைத்தால் அது மிகவும் நன்றதாக இருக்கும். இதுவே செய்யாத ஒரு விஷயத்தை நீதான் செய்தாய் என்று கற்பனையுடன் கூறிய எண்ணத்தை அவர்கள் மீது சுமத்தினாள் பேராபத்தை சந்திக்க உன்னை யாராலும் தடுக்க முடியாது. பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நீ தீர்மானப்படுத்தாதே. எந்த ஒரு விஷயமும் என்னுடைய காதிற்கு வந்துவிட்ட பிறகுதான் உனக்கு வரும். அது நல்லது என்றால் மட்டும்தான் நான் உனக்கு தருவேன். அப்படி இருக்கும் பொழுது என் மீதே நீ சந்தேகப்படுகிறாய் என்பதுதான் அர்த்தம். ஒரு விஷயம் உனக்கு தவறாய் படுகிறது என்றால் அதை அப்பொழுதே விட்டுவிடு. தேவையில்லாமல் அதை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டு யோசித்துக் கொண்டே இருப்பதால் யாருக்கு என்ன பயன்? உன்னுடைய வாழ்க்கையின் நிம்மதிதான் அழிந்து போகும். எந்த ஒரு விஷயம் உனக்கு ஒரு குழப்பமாக இருந்தாலும் அதை என்னிடம் முழுமையாக விட்டுவிடு. நான் அதை முழுவதுமாக பார்த்துக் கொள்கிறேன். தேவையில்லாமல் கடுமையான சொற்களை பயன்படுத்தி பிறரை புண்படுத்த வேண்டாமே. என் குழந்தைகளுக்கு நான் சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான். யாராக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களை அப்படியே விட்டு விடுவது நல்லது. ஒரு விஷயத்தை நீ தேவையில்லாமல் எதிர்பார்க்கிறாய் என்றால், நீ எதிர்பார்க்கும் அந்த ஒரு உறவிடம் இருந்து அது சரியாக உனக்கு வந்து சேரவில்லை என்றால் கஷ்டம் அந்த உறவுக்கு அல்ல, உனக்கு மட்டும்தான். இதற்கு ஒரே வழி என்னவென்றால், நீ என்ன நினைக்கிறாய் என்பதை அவர்கள் முன்னே கூறிவிடு. அது ஒன்றுதான் நிரந்தரமான வழி. கூறிவிட்டால் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறது என்று அந்த உறவுக்கும் தெரிய வரும். அதற்கு ஏற்றவாறு அவர்களும் நடந்து கொள்வார்கள் அல்லவா? நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதும் தெரியாமல் அவர்கள் என்ற ஒரு புத்தியில் வருகிறார்கள் என்பதும் தெரியாமல் பேசிக்கொள்ளும் பொழுதுதான் வாக்குவாதங்கள் தொடங்குகின்றன. என் குழந்தைகள் எப்போதும் யாருக்கும்
தீங்கு இழைப்பவர்களாக இருக்கக்கூடாது என்பது மட்டுமே என்னுடைய தலையாய கடமை, நோக்கம், முடிவு. நாம் அனைவரும் அன்பால் மட்டுமே ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஆசை. அதை இந்த நொடி முதல் செயல்படுத்த தொடங்கு. உன்னுடைய வேதனை, உன்னுடைய நோய், உன்னுடைய கஷ்டம் அனைத்தையும் போக்க இப்போதே உன்னை காண வருகிறேன். யாரிடமும் உன் துக்கத்தை சொல்லி அழுது விடாதே. உதவி கேட்டு யார் காலிலும் விழுந்து விடாதே. நீ அழுவதற்கும் ஓடி சென்று விழுவதற்கும் சிறந்த இடம் உன் அப்பா நான் மட்டுமே என்று மறந்து விடாதே. உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை. நீ இருக்கும் இடத்தில் எந்த நோய்களையும் உன்னிடம் நெருங்க விடமாட்டேன். நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடவே மாட்டேன். இந்த பந்தம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் வேறு மார்க்கம் இல்லை. நீங்கள் என்னை பரிபூரணமாக நம்புங்கள். ஒளிவு மறைவு விளையாட்டுகள் என்னிடம் வேண்டாம். யாருடைய இதய கதவுகள் எனக்காக திறந்துள்ளனவோ அவர்களுடைய இதயத்தில் நானே நிறைந்திருப்பேன். அதிக கஷ்டங்களை கண்டு கலங்காதே. அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சியான தருணங்களை உனக்காக வைத்திருக்கிறேன். என்னுடைய செல்வங்கள் என்னவென்றால் புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இனிமை, துணிவு, நோயின்மை, நீண்ட ஆயுள். இந்த 16 வகை செல்வங்களை அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். சத்தியமாக தருவேன். இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதுக்காக மட்டுமே நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறேன். பயப்படாமல் நீ உன் வாழ்க்கையை கடக்கத் தொடங்கு. வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்று வைத்துள்ளது. அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலையே இல்லை. சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்த வேண்டும். இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு. ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்வது தவறு. அதுபோல் நேர்மையாக பயணித்து தோற்பதும், முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய். உனக்கு வேண்டியதை பிறரிடம் இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதுமே கிடைக்காது. உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும். வெற்றியா தோல்வியா என்பதல்ல வாதம். ஆடுகளத்தில் இருக்கிறாயா என்பதை மட்டும் நீ அடிக்கடி உறுதிப்படுத்திக்கொள். உயரே தொங்கும் மாங்காய்க்காக கல்லுயர்த்தும் சிறுவனை கவனித்து பார். எரியும் கற்கள் தோல்வியை தழுவுகின்றது என்று அவன் கைவிட்டு போவதில்லை. கடைசியில் ஒரு காயாவது அவன் கைகளில் விடும். அதுவரை களைப்படைவதில்லை. அவன் கரமும் மனமும் சரி. அதுபோல் உன் தோல்விகளையே கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிபார்த்து எரிய கற்றுக்கொள். எத்தனை முறை கல்லெறியப்படுகிறது என்பதல்ல கணக்கு. கனி கைவசப்படுகிறதா என்பதில் இருக்க வேண்டும் உன்னுடைய முழு கவனமும். வெற்றியை கொண்டாட எவராலும் இயலும்.
துவளாதிருக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும். அந்த சிலரில் ஒருவனாக நீ இரு. வெற்றி கோப்பை விரைவிலேயே உன் கையில் கிட்டும். வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டும். நான் இருக்கிறேன் நிழலாக, என்றுமே உனக்காக மட்டும்தான். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும், அதுவும் முழுவதுமாக உண்டு. அன்றைக்கு உனது கண்கள் கலங்கும். அப்பா, நான் வேண்டியது எல்லாம் தந்து விடுகிறாயே என்ற ஆனந்தத்தில். உன்னை பற்றி தெரிந்து கொள்ள அதற்கான கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். உன்னோடு நான் இருப்பதை மறந்து விட்டாய். நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை நான் கூறுவதற்கு. காலத்தின் கட்டாயம் நான் உனது தந்தையாக, நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது. அது ஒரு அதிசயம். அதுபோல நீ எனது குழந்தையாக, நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம். அழகான பாதங்களை கொண்டு என்னிடம் வந்திருக்கிறாய். அப்பா, நான் இப்போது வளர்ந்து விட்டேன். நான் இன்னும் சிறு பிள்ளை இல்லை. எனது பாதங்களை எதற்காக நகர்த்த வேண்டும்? நான் தனியாக போகக்கூடாதா என்று தானே நினைக்கிறாய்? இத்தருணத்தில் உன் மனதில் என்ன ஆசைகள் தோன்றின? சற்று நினைத்து பார். எனக்கு நீ எப்போதும் சிறு பிள்ளைதான். உனது அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் நான் தான். உன்னை புண்படுத்தி வருத்தமடைய செய்வதற்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னிடம் அதை விட்டுவிடு. நானே சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள். உனது வார்த்தைகளுக்காக அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். இனி உனக்காக அனைத்துமே நான் செய்வேன். உன் அப்பாவாக, அம்மாவாக உன்னை நான் என் கண்ணிற்குள் வைத்து காத்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த வேலை? தினமும் என்னை நினைத்து கொண்டு இருக்கையில் உன் மீது எப்படி கோபம் கொள்வேன்? நீ தினந்தோறும் என்னை நீ கவனிப்பதற்கு முன்பு நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு தினமும் வழி நடத்துவேன். தற்போது நீ இருக்கும் நிலை நான் அறிவேன். உனக்குள் இருக்கும் அகங்காரம், அகந்தை இவற்றை என்றோடு விட்டுவிடு. உனது மனதிற்குள் நான் இருக்கிறேன். உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன். உனக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதில் வரும் வெளிச்சத்தின் ஒளியைப் போல் நீ பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழி நடத்தி அழைத்து செல்வேன். எப்போது நீ அழைத்தாலும் வருவேன். என்னுடைய குழந்தைக்காக எந்த நொடியிலும், எந்த இரவிலும், எந்த காடுகளிலும். கஷ்டம் என்பது அனைவருக்கும் இருப்ப ஒரு விஷயம்தான். நீ நினைத்தது நடக்கவில்லை என்ற ஒரு கோபம் உனக்கு இருக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கோபம் தவறல்ல. ஆனால் அந்த கோபம் கண்ணை மறைத்து நீ என்ன செய்ய போகிறாய் என்பது தெரியாமலேயே செயல்படுவது மிகவும் தவறு. கோபத்தில் இருக்கும் பொழுது யாருக்கும் எந்த ஒரு வாக்கும் கொடுக்க கூடாது. கோபத்தில் நீ கொடுக்கக்கூடிய வாக்கு நாளை உனக்கே மிகவும் மோசமானதாக அமையும். ஏனென்றால் சாதாரணமாக நீ கோபப்படும் பொழுது உன்னுள் எழும் ஒரு வேகம், என்னால் எதுவும் முடியும். ஒருவேளை அது முடியாமல் போனாலும் தவறான வழியில் சென்று கூட அந்த விஷயத்தை முடித்து விடலாம் என்ற எண்ணம் உன் மனதில் இருக்கும். ஆகையால் நீ வாக்கு கொடுத்து விடுவாய். அந்த செயலை நீ மீண்டும் கோபத்தில் இருந்து சரியானவுடன் அந்த விஷயத்தை நீ யோசித்து பார்க்கும் பொழுது நீ செய்து வைத்த திட்டமே உனக்கு ஞாபகத்தில் இருக்காது. காரணம், உன்னுடைய
மனமார்ந்த எண்ணம் என்னவென்றால், நேர்மையான ஒரு செயலை செய்து அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பது. கோபத்தில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்தை செய்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற வைராக்கியம் உன் கண்ணை மறைக்கிறது. ஆனால் நீ சாதுவான பிறகு நீ அப்படி செய்ய வேண்டுமா என்ற ஒரு பதட்டம் உன்னுள் நிலவுகிறது. அந்த பதட்டம் நிலவும் பொழுது இந்த ஒரு விஷயம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு குழப்பத்திலேயே கொடுத்த வாக்கை காப்பாற்ற மறக்கிறாய். நேரம் கடந்து விடுகிறது. ஆகையால் கோபத்தில் இருக்கும் பொழுது எந்த ஒரு வாக்கையும் யாருக்கும் கொடுக்காதே. நிச்சயமாக உன்னை காண வருவேன். நான் எனது சமாதியில் இருந்தும் ஊக்கத்துடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பேன். மகா சமாதிக்கு பின்னரும் நீ நினைத்த மாந்திரத்தில் நீ எங்கு இருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன். நேசத்துடன் ஒரு பக்தன் என்னை அழைத்த மாந்திரத்தில் நான் தோன்றுவேன். பயணம் செய்ய புகைவண்டி எதுவும் தேவையில்லை. நான் உடலோடு வாழ்ந்தபோது பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளித்தேன். ஆனால் மகா சமாதி அடைந்த பிறகும் அதே போன்ற பாதுகாப்பு கிடைக்குமா என சந்தேகப்படுபவர்கள் என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் கூற வேண்டும். அப்படி சந்தேகப்படுவது எனது திருமொழிகளிலும் நம்பிக்கையின்மையை காட்டுகிறது. என்னிடம் மனதை ஒருமைப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் பக்தனிடம் இருந்தால் போதும். இப்போது நான் பேசுவதை நீங்கள் கேட்கலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்னிடம் மனதை ஒருமைப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் பக்தனிடம் இருந்தால் போதும். இப்போது நான் பேசுவதை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்போது நீங்கள் அனைவரும் என்மேல், என் பக்தியின் மேல் ஆர்வத்துடன் இருக்கிறீர்கள் என்பதுதானே அர்த்தம். என்னுடன் நீங்கள் பழகலாம். இதற்கு அசாதாரணமான சமத்காரங்கள் தேவையில்லை. இடைவிடாத சாய்நாம ஜெபம் ஒன்றே போதும். இதற்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. இது விசுவாசம் பற்றிய விஷயமே ஆகும். விசுவாசம் திடமாக இருந்தால் பிரதிபலன் விரைவில் கிட்டும் என்பதில் உனக்கு சந்தேகம் இருக்கிறது என்றால் அதை தீர்த்து வைக்கவும் நான் தயாராக உள்ளேன். புண்ணியம் செய்ய வேண்டும் என்பதற்காக நல்லதை செய்ய ஒரு கூட்டமே இருக்கிறது. புண்ணியத்தை தேடி அலைவதனால் மட்டுமே புண்ணியம் கிடைத்து விடாது குழந்தையே. நீ செய்யும் ஒருவித சந்தோஷமான விஷயங்களை மற்றவர்கள் அனுபவிக்க வேண்டும். அவர் அனுபவிக்கும் பொழுது அவருடைய உள்ளத்தில் இருந்து வரும் அந்த ஒரு சிரிப்பு நீ காண வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஒரு விஷயத்தை நீ நன்றாக அனுபவிக்க முடியும். உன் உழைப்பு என்றுமே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் யாராக இருந்தாலும் கிடைக்கத்தான் செய்யும். அதில் சந்தேகம் என்பது தேவையில்லை. உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்தில் இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ள கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டு இருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கிறேன். நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது.
இழந்ததை எல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் தருவேன். உனது முன்னோர்கள் யார் யார் என்று கூட உனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். அவர்கள் என்ன செய்ததால் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். உனக்கு தெரிந்து இந்த ஜென்மத்தில் மட்டும்தான் நீ என்னுடன் இருக்கிறாய் என்று. ஆனால் நம்முடைய பந்தம் 7 ஜென்மத்திற்கும் உரியது. ஏனென்றால் இந்த ஜென்மத்தில் என்ன நடக்கிறதோ அது மட்டும்தான் உன்னுடைய ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் உன் பிறவியின் ஜென்ம ரகசியங்கள் அனைத்தும் தெரிந்தவன் நான். அதற்கு ஏற்றவாறு உன்னை எந்த இடத்தில் எங்கே கொண்டு சேர்க்க வேண்டுமோ அங்கே நிச்சயமாக கொண்டு போய் சேர்த்து விடுவேன். பாபா தினமும் மாலை விளக்கு ஏற்றுவார். எந்த மதத்தையும் பின்பற்ற சொல்லாத அவர் தினமும் ஆலயங்களிலும் வீடுகளிலும் விளக்கேற்ற வேண்டும் என்று தன் பக்தர்களிடம் சொல்வார். விளக்கு ஏற்றும் பழக்கத்தை ஒரு நாள் கூட அவர் மறந்ததே இல்லை. துவாரகமாகி, மசூதி, சாவடி, லெண்டி தோட்டம் உள்ள ஷீரடியில் 5 இடங்களில் பாபா தினமும் விளக்கு ஏற்றுவார். அந்த விளக்குகள் விடிய விடிய எரிய வேண்டும். மசூதியில் விளக்கு ஏற்றியதும் அதன் அருகில் உட்கார்ந்து கொள்வார். சில சமயம் சுடர்விட்டு எரியும் விளக்கை அவர் உன்னிப்பாக உற்று பார்த்து கொண்டே இருப்பார். இதில் அவர் ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்தினார். எந்த விளக்கும் தானே எரிவது அல்ல. ஒரு சுடரை தூண்ட மற்றொரு தீசுடர் அவசியம் வேண்டும். அதுபோல எந்த ஒரு ஆத்மாவும் தாமே முயன்று முக்தி அடைந்து விட முடியாது. அதற்கு இறையருள் பெற்ற இன்னொரு ஆத்மாவின் துணை தேவை. இப்படி ஆண்டவனுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள உறவை விளக்குகள் உணர்த்துவதாக நம் சாயப்பா தமது செயல்பாட்டுகள் மூலம் பக்தர்களுக்கு காட்டினார். இன்று நீங்கள் அனைவரும் விளக்கு ஏற்றுங்கள். பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு சமம். தற்பெருமை பேசுவது தற்கொலை செய்வதற்கு சமம். இவை இரண்டுமே நம் வாழ்க்கையில் வேண்டாமே. ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கிறாய். நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். நல்லவர்களுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்வது கிடையாது. உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி. என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றவை நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதற்கும் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். அன்பு ஒருபோதும் அழியாது. மலர் போல மலர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதுபோல நானும் உன்னை விடாமல் கண்காணித்துக் கொண்டேதான் இருப்பேன். உன் தேவைகளை விரைவில் பூர்த்தி செய்து தருவேன். நம்பிக்கையோடு தைரியமாக இரு. நான் இருக்கிறேன். உன்னை நிராகரித்தவர்கள் முன் உன்னை வாழ வைத்து காட்டப் போகிறேன். அதற்கான நேரத்திலும் முயற்சியிலும் அந்தந்த இடத்தில் நீ உனக்கு அடிபடதான் செய்யும். அடிபட்டால் மட்டுமே ஒரு விஷயத்தை முழுவதுமாக கற்றுக்கொள்ள முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையின் போராட்டத்தை எண்ணி பார்த்தால் அதில் சிறு சிறு விஷயங்கள் கூட நான் சொல்லும் இந்த விஷயம் ஒளிந்திருக்கும். அடிபடாமல் கற்றுக்கொள்ள முடியாது. வாழ்க்கையிலும் சரி, பாடத்திலும் சரி, புத்தகத்திலும் சரி, தேர்விலும் சரி. இந்த பிரபஞ்சத்தில் நிலைவுள்ளது நிலையில்லாதது என ஒன்று இருக்கிறது. இதுதான் உண்மை என உணரப்படும் சத்தியம் என்ற உணர்வுகள் மட்டுமே நிலைய உள்ளது. புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் உண்மை என உணரப்படும் சத்தியம் என்ற உணர்வுகள் மட்டுமே நிலையுள்ளது.
ஆசைகளால் இது வேண்டும் என்ற உணரப்படும் உணர்வுகள் நிலையில்லாதது. ஆசைகளால் இது வேண்டும் என்ற உணரப்படும் உணர்வுகள் நிலையில்லாதது. கோபம் நிலையானது அல்ல, வெறுப்பும் நிலையானது அல்ல. ஆனால் ஒரு உயிரின் இடத்தில் காட்டும் அன்பு நிலையானது. அது எப்படி? கோபம் போன்றதுதான் அன்பும் ஒரு உணர்வுதான். அது மட்டும் எப்படி நிலையுள்ளது என்றுதானே கேட்கிறாய்? அன்பை ஒரு இடத்தில் ஆத்மார்த்தமாக காட்டும் போது அவரவர் மனதில் எழும் நிறைவான சந்தோஷம். தனக்கென்ற அன்பை காட்ட ஒரு உயிர் உள்ளது என நினைக்கும் போது அந்த உணர்வு உயிர் பெற்று அவர்களிடம் அற்புதம் செய்கிறது. கோபம், வெறுப்பு, பகை இவைகள் எல்லாம் அன்பால் வடிவம் மாறும் நிலை உள்ளது. ஒரு உயிர் துடிக்கும் தருணம், அந்த நேரத்தில் உன் அன்பு இறைவனின் மனதில் நீங்காத இடம் பிடிக்கும். உதவி செய்வது மட்டுமல்ல, மனதால் ஒருவருக்கு நன்றாக இருக்க வேண்டும், அவர்களை சுற்றி நல்லதே நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதும் ஒரு உதவிதான். அன்புக்கு வடிவமோ எல்லையோ இல்லை. அது சொல்ல முடியாத மகத்துவம் கொண்டது. நீ இப்படி எப்படி இருக்க வேண்டும் உன் ஆன்மாவின் இயல்பில் என்று நான் கூறுவது இதுதான். உன் மனதில் நம்பிக்கை பிறந்தது அல்லவா? சந்தோஷம் வெளியில் இருந்து உணர்வது இல்லை, உன்னுள் தான் இருக்கிறது என்று உணர்ந்தாய் அல்லவா? வாழ்க்கை மாறப்போகிறது என உனக்குள் தோன்றிய இடத்திலே நீ நுழைந்து விட்டாய். இனி நடப்பவை, நடக்க போறவை எல்லாம் நன்மைக்கே. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். இப்படிக்கு போன் சாய் அப்பா. ராமன் உங்களை காக்கட்டும். அல்லாஹ்.